அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. நம்மளுடைய பதிவுல தொடர்ந்து நம்ம நடைமுறையில, அதாவது நம்ம பேச்சு வழக்குல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம வீடியோல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் மறந்துடுறோம். ஸோ அந்த மறந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையிலையும் இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு தெளிவான புரிதல் அவங்களுக்கு இருக்கணும். அப்பதான் அவங்க அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலுக்காக தான் நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்க போய் பார்க்கலன்னா பாருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பழமொழி தான். அதாவது இதுவும் கிராமத்துல எல்லா பக்கமே எல்லாருக்குமே எப்பவுமே பொருந்தக்கூடிய ஒரு பழமொழி தான். ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு பழமொழி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போ பகலில் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாதே. பகல்ல பக்கம் பார்த்து பேசு, ராத்திரியில எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம பேசுறது அப்படிங்கிறது நம்ம பேசாம யாராலையும் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஏதாவது பேசிட்டு தான் இருப்போம். அதாவது நம்மளை பத்தி சொல்லுவோம், இல்ல மற்றவங்களை பத்தி பேசுவோம், இல்ல மற்றவங்களை குறை சொல்லிட்டு இருப்போம். ஸோ ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம வழக்கமா சொல்லிட்டே தான் இருப்போம். இந்த கிராமத்துல எல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். அதாவது ஈவினிங் டைம்ல அப்படியே வெளியில உட்காந்து அவங்க ஒவ்வொரு வீட்டு கதையா பேசுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனா இப்போ அதெல்லாம் 90% குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாரையும் அந்த டிவி எப்போ எல்லாம் வீட்டுக்கு வீடு டிவி வந்ததோ அப்பவே எல்லாரையும் உள்ள வச்சு அது ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி பண்ணிருச்சு. ஸோ அது ஃபுல்லா சீரியல்ல கான்சென்ட்ரேட் பண்றதுனால அவங்களுக்கு இந்த வாய்ப்பு இப்போ கம்மியாயிருச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பேசுறது, பேசாம எல்லாரும் இருக்க முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப நம்ம பேசுறோம். பக்கம் பார்த்து பேசு அப்படின்னா, இப்ப நம்ம பேசக்கூடிய விஷயங்கள், அதான் சொன்னேன் இல்லையா? நம்மளை பத்தி பேசலாம், இல்ல வேற யாரையோ பத்தி நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நம்ம யாருக்கிட்டயோ நேரையே பேசுற மாதிரியே நம்ம போன்ல பேசிட்டு இருப்போம். அப்போ அது சார்ந்த, அதாவது அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களோ இல்ல அவங்களே கூட சம்டைம்ஸ் வெளியில நின்றுட்டு இருக்கலாம். நம்ம பார்க்காம நம்ம பாட்டுல பேசிட்டு இருப்போம். அவங்கள பத்தி பாராட்டினா அது ஒன்றும் பெருசா இதாக போறது இல்லை. ஆனா குறை சொல்லிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் இல்லையா? சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போதே நம்மள அறியாம அவங்க கிட்டே நேரே பேசுறான்னு நினைச்சு நம்ம இருக்க இடத்த விட்டே நம்ம தெருவு தாண்டி அடுத்த தெருவு கூட நம்ம போயிருவோம். ஸோ அந்த அளவுக்கு அந்த போன்ல மூழ்கி அப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இது சில டைம்ஸ் நமக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். எல்லா வகையிலுமே. இப்போ எங்க போறோம்னு தெரியல, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம். நம்மள மறந்து பேசுறது. அப்போ இது ஒரு வகையானது. அப்போ இரவில் அதுவும் பேசாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பகல்லையாவது யாராவது எங்க நிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கொஞ்சமாவது அந்த டைம்ல நம்ம பேசும்போது கவனிக்க மாட்டோம், அது வேற விஷயம். இருந்தாலும் பாக்குறதுக்காவது ஒரு வாய்ப்பு இருக்கும். நிறைய சத்தங்கள் இருக்கும். அதாவது நிறைய பகல்லன்னா நிறைய பிஸியா இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல நம்ம பாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிளஸ் கேட்கறதும் கொஞ்சம் வெளியில சவுண்டு கேட்கறதும் கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா நைட் அப்படிங்கும்போது ஒரு என்ன சொல்றது, ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அடுத்து யாரு வர்றாங்க, யாரு நிக்கிறாங்க அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. சோ அந்த டைம்ல நம்ம பேசும்போது, ஏன்னா செவருக்கும் கூட காது இருக்கும், அதனால பார்த்து பேசணும் அப்படிம்பாங்க. ஏன்னா இப்ப நெருக்கமா வீடுகள்லாம் கட்டி வச்சிருக்காங்க, அது ஒண்ணு. இருந்தாலும் ஒரு உவமைக்காக சொன்னது, செவருக்கும் கூட காது இருக்கும். ஏன்னா ஒரு அமைதியான சூழ்நிலை நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். எதை பத்தியாவது. இப்ப பகல்ல டைம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, நைட்டு வேலை முடிச்சுட்டு நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எது சம்பந்தமாவது வேணாலும் இருக்கலாம். அப்போ நைட்ல பேசும்போது நம்ம இன்னும் கூடுதல் கவனமா இருக்கணும். ஏன்னா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். அதுக்காக தான் அதை சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி நம்ம ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் சொல்றோம் அப்படிங்கிறதையும் தாண்டி, இப்ப நம்ம பஸ்லயே போறோம், இல்ல ஒரு பொது இடங்கள்லயும் போய் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, சம்பந்தமே இல்லாம ஒரு 3வது நபர் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்ல அவங்க நம்ம விஷயத்துல திடீர்னு தலையிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு எப்படி பசிக்குது, நம்ம தாகம் எடுக்குது, அந்த மாதிரி நம்ம சொல்றோமோ, அது மாதிரி சில விஷயங்களை நமக்கு கேட்கலன்னா தலை வெடிச்சிரும். அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும், மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். இந்த மாதிரி இந்த ஒட்டு கேட்கக்கூடிய பழக்கங்களும் சிலருக்கு இருக்கதான் செய்யுது. ஏன்னா நம்மளே இன்னைக்கு சோசியல் மீடியால
என்ன அதாவது யாருக்கு என்ன நடந்திருக்கு? இந்த நடிகர் எப்படி இருக்காங்க? இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இவங்களுக்கு குழந்தை பிறந்ததா? ஸோ இந்த விஷயத்துக்கு தானே அதிகமான ஒரு வரவேற்பு இருக்கு. இதையும் தாண்டி நெறைய நல்ல விஷயங்கள் வந்து அத விட கொஞ்சம் கம்மியா தான் ரீச் ஆகும். இது வந்து நம்ம யாருமே வந்து இத மறுக்க முடியாது இல்லையா? இந்த விஷயத்த. இப்படித்தானே நம்ம எல்லாருக்குமே இந்த பழக்கம் இருக்க தான் செய்யுது. ஸோ இதையும் தாண்டி நம்ம என்ன விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு உலகமே நம்ம கையில இருக்க மாதிரி நம்ம கையில செல்ஃபோன் இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் கம்பல்சரியா இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளையில இருந்து, ஆஃபீஸ் போறவங்கல இருந்து எல்லார்ட்டயும் இன்னைக்கு மொபைல் ஃபோன் இல்லாத ஆளே இல்ல. அப்ப உலகமே நம்ம கையில இருக்கு. அப்ப நம்ம வந்து ஒரு ரூம்குள்ள உட்கார்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க யாருமே இல்ல. ஆனா மொபைல் இருக்கு. யாரு இருந்தா கூட ஆபத்து இல்ல. ஆனா ஆபத்தான ஒரு பொருள் என்னது? நம்ம கையில இருக்கக்கூடிய செல்ஃபோன் தான். அத யாரும் உணர்றதில்ல. அதுக்கு 1000 கண்கள் இருக்கு, 1000 காதுகளும் இருக்கு. இன்னைக்கு நெறைய பேர் வந்து ஃபோன்ல வந்து ஒட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாரி பண்ணிட்டாங்க. சம்டைம்ஸ் நம்மளே பேசும்போது அதுக்கு ரிலேட்டடான நெறைய விஷயங்கள் வந்து ஃபோன்ல வர்றத நம்ம பார்த்திருப்போம். நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் பேசுறோம், ஒரு லேண்ட பத்தி பேசுறோம்னா, லேண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வருது. எப்படி வருது? இல்ல ஏதோ ஒரு டாபிக் பேசுறோம்னா, அதுக்கு ரிலேட்டடான டாபிக்லாம் வந்துகிட்டே இருக்கும். எப்படி? யார் போய் சொன்னாங்க? ஸோ அப்போ நம்ம ஃபோன் பயன்படுத்தும்போது அதுக்கு நெறைய அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம அதெல்லாம் பயன்படுத்த மாட்டோமே! ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த அது என்ன சொல்லுது? தேவையில்லாத விஷயங்கள தான் நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். அப்ப தேவையில்லாத விஷயங்கள போய் நம்ம சிக்கிக்குவோம் இல்லையா? ஸோ அப்ப இப்ப வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இங்க உட்கார்ந்து நம்ம பேசினாலும், நம்ம கூட இந்த உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குன்றத ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும். இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ். குறிப்பா அவங்களுக்கு தான். ஸோ இதுல வந்து எல்லா வயதினருக்கும் இது பொருந்தும். ஒரு விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால ஃபோன் இருக்கு அப்படின்றதுக்காக கண்டதையும் நம்ம பேசக்கூடாது. இடம் பொருள் அறிந்து அதாவது இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசணும், நிதானமா பேசணும், கவனமா பேசணும். அது பாமர மக்களுக்கு மட்டும் கிடையாது. எந்த பதவியில நீங்க இருந்தாலும், அப்படி வந்து தேவையில்லாத நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா, அது வந்து என்ன பண்ணிருவாங்க? வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இல்லன்னா அத மீடியால, சோசியல்ல என்ன பண்ணிருவாங்க? சோசியல் மீடியால அப்டேட் பண்ணிருவாங்க. ஸோ எல்லாத்துலயும் விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறது. அது நீங்க நார்மலா பேசினாலும் சரி, பொது இடத்துல பேசினாலும் சரி, செல்போன்ல பேசினாலும் சரி. ஸோ இதுக்காக தான் சொல்லப்பட்ட இந்த பழமொழி. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் இது அதிகமா பொருந்துது. ஏன்னா, எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு. ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான ஒரு கவனமான ஒரு முக்கியமான பதிவு. ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல பழமொழி, பதிவுகள், இல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும், அதையும் கூட நீங்க கமெண்ட்ஸ்ல குடுக்கலாம். பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஸோ சந்திப்போம். நன்றி. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.